அப்படியே தெரியும். நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது ஒட்டு வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி ட்ரம்மில் வச்சா கூட இந்த மாதிரி ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஈஸியாக க்ளோஸ் ஆகிடுங்க. பாருங்கள் 2 மாங்க அப்படியே எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக வச்சுருக்கு. நீங்களும் சூப்பராக இருக்குமா ஸ்டார்ட் ஆகும். பிரான்ச்சஸ் KPS நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும். இந்த வீடியோ என்ன பற்றி பார்க்க போகிறாங்களா, புதுசான பழச்செடிகள்லாம் என்னென்ன வந்திருக்கு, நியூவான ஸ்டாக்கு, நியூவான ஃப்ரெஷ்ஷான என்னென்ன ஸ்டாக் அப்டேட் ஓகேங்களா. இந்த ஸ்டாக் அப்டேட் பிளான்ஸை பற்றி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைனாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட செடியோட விலையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கலாம். டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் போடுங்க. கேட்லாக் வரும், செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்ட பிளான்ஸை புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் நீங்கள் பல செடியெலாம் வைக்கணும்னு ஆசைப்படுவீங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தரமான குட் குவாலிட்டி பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பிளான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில். நீங்கள் நேரடியாக நம்ம நர்சரிக்கு வந்து வாங்கிக்கலாம், இல்லை ஆன்லைன் மூலம் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. நேரடியாக வரணும்னு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி டு ஒகேனக்கல் போகிற வழி எப்போலாம் நீங்கள் ஒகேனக்கல் இந்த சைடு வந்தால் கூட தாராளமாக நம்ம நர்சரி வந்து விசிட் பண்ணிட்டு வாங்கிட்டு போகலாம் ஓகேங்களா. இப்போ வாங்க என்னென்ன செடிகள்லாம் நியூவாக இருக்குன்னு அப்படியே 1 by 1 ஃபாஸ்ட்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு குட்டி லீஃபாக காக்கணும்னு பார்க்குறீங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா கொய்யா பழ செடி தாங்க. இது இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்குது ரொம்ப ரேராக தான் இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மினி பீட்ரூட் கொய்யா. இந்த மினி பீட்ரூட் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலராக இருக்கும். எப்படி நம்ம நார்மலாக பீட்ரூட் கொய்யா வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலராக இருக்கும். பெரிய லீஃபாக வந்து பெரிய ஃப்ரூட்டாக வரும். பட் இதோட ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா சைஸே இந்த சைஸ் தான் வருங்க. பாருங்கள் பழம் வச்சிருக்கு பாருங்கள். இப்போ தான் சிகப்பு கலராக மாறுது எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் சிகப்பாக இருக்கும், நீங்கள் கட் பண்ணாலே சிகப்பாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி நாட்டு கொய்யா பழம் மாதிரியே ஒரு சின்ன ஃப்ரூட் எப்படி இருக்குமோ அதே சேம் டேஸ்ட்டில் வரும். நிறைய பேர் வச்சுருப்பீங்க எனக்கு தம்பி காயே வைக்கலன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஏர்லையர் பிளான்ட்டு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில செடியில் பிஞ்சுகளோடு இருக்குது, சில செடி வந்து பார்த்தீங்கன்னா பூவோடு இருக்குது. இங்கே பாருங்கள் இது ரொம்ப குட்டி செடி தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2 காய் இருக்குது பாருங்கள். 2 காய் இருக்குது. ஒரு சில பேர் இதுலையும் பாருங்கள் குட்டி காய் இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் குட்டி காய் இருக்கும். ஆனால் பெஸ்ட்டான பிளான்ட்டை கொடுப்போங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, அங்கே பாருங்கள் எங்கள் மாமா வச்சுருக்காரு பாருங்கள். 2 காய் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு காய் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா மீடியம் சைஸ் தான் பழம். ஃபுல்லான சத்துக்களை எடுத்து நல்ல டேஸ்ட்டாக தரும் நமக்கு வந்து மினி பீட்ரூட். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெரிய பழங்களோட இந்த பழம் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு கொய்யா பழம் எப்படி இருக்குமோ அதே சேம் மாடல் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரகம் தான். இந்த பூ கூட சிகப்பாகவே வரும். இங்கே பாருங்கள் பூ வந்து எடுத்துருக்கு பாருங்கள். இது வந்து சிகப்பாகவே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியே டெரஸ் கார்டனில் ஈஸியாக எல்லாருமே வச்சு வளர்க்கக்கூடிய ஒரு பிளான்ட். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ஆகாதுங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உயரத்துக்கு கிட்டத்தட்ட 4 to 5 feet அளவில் தான் வளரும். நல்லா புஷ் டைப்பில் வரும். புதராடு புஷ் டைப்பில் வரக்கூடிய பிளான்ட் ஓகேண்ணா. இந்த மினி பீட்ரூட் கொய்யா இருக்கலாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நியூ ஸ்டாக் எல்லாமே பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாமே ஏன் செடியில் எடுத்து வச்சு காட்டணும்னா இந்த மாதிரி வந்து காயோன்னு கொடுப்பங்க. செடி எது பெஸ்ட்டாக கொடுப்பங்க. காய் இல்லைனாலையும் செடி இந்த நல்லா புஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நல்லா பிரான்ச்சு இந்த மாதிரி பிளான்ட்டே பார்த்து அனுப்புங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா காய் இருக்கிற பிளான்ட்டோட எந்த பிளான்ட் நல்லா புஷ்ஷாக இருக்கோ அந்த பிளான்ட்டை உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுங்க ஓகே. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த மினி பீட்ரூட் கொய்யா தேவைப்பட்டுச்சு செடி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணிக்கோங்க. நியூ ஃப்ரெஷ் பிளான்ட். வாங்க அடுத்தது கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் இப்போ வந்து பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மார்க்கெட்டில் அதிகமாக வரக்கூடிய வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காப்புளின்னு சொல்லக்கூடிய கோணம்புளியான்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கோணம்புளியான்னுவாங்க, ஒவ்வொரு ஊரில் கொடுக்காப்புளின்னுவாங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கொடுக்காப்புளின்னுவாங்க, நாட்டு கொடுக்காப்புளி. இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருந்தாலையும் நீங்கள் பார்க்குறது வந்து சிகப்பு கொடுக்காப்புளி ஓகேங்களா. இதோட டேஸ்ட் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஓகேங்களா. கொடுக்காப்புளினாவே இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு இது எல்லாமே அடங்கியிருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்ல பெனிஃபிட்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவ்வளோ வயிற்றில் இருக்கிற வந்து புண்ணாகுது, இல்லை வைட்டமின் சி ஆகுது, வைட்டமின் டி ஆகுது, பொட்டாசியம், நமக்கு தேவையான என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அனைத்துமே கிடைக்குங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த மரங்கள் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கலாம். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்காப்புளி இந்த மரங்களை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கிடைக்காது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சனி ஞாயிறு லீவ் விட்டுச்சுன்னா இல்லை 4 மணிக்கு மேலே ஸ்கூல் முடிஞ்சாவே பெரிய மரங்கள் இருக்குது. அது கல் எடுத்து போட்டு அடித்து நம்ம பறித்து சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி இதோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 கிலோ 300லேருந்து 400 வரைக்கும் விற்கிறாங்க ஓகேங்களா. அந்த செவப்பு கொடுக்காப்புளி பழத்தோட சைஸ் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா குண்டு அழகாக வரும். உள்ள நல்லா ரெட் கலராக இருக்கும். ஒரு சீடு இருக்கும் ஓகேங்களா. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஒரு தரமான பிளான்ட்டு. இதெல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட். எது காட்டுறாங்க பாருங்கள், ஒட்டு செடி. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா விதைச்சி மூலம் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் பண்ணியிருக்குது அப்படியே தெரியும். நீங்கள் பிளான்டேஷன் பண்ணும்போது ஒட்டு வரைக்கும் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இதிலே நீங்கள் ஒரு தொட்டியில் கூட வச்சு வளர்த்துக்கலாங்க. ஒரு தொட்டிலே பூ வச்சு காய் வைக்குங்க பாருங்கள். இது எல்லாமே பூக்கள். இங்கே பாருங்கள் பூக்கள். இங்கே பாருங்கள் இது எல்லாமே பூக்கள். இங்கே பாருங்கள் மேக்ஸிமான செடியில் எல்லாமே பூக்கள் இருக்கும்.
எல்லா செடியிலும் மேக்ஸிமம் பூக்கள் இருக்குங்க பாருங்கள். கொத்து கொத்தாக பூ இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன இந்த ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக விதை மூலமாக வாங்கின செடி வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 வருடங்கள் ஆகும் இந்த காய் காய்க்கிறதுக்கு. ஆனால் இந்த கிராஃப்டிங் கொடுக்க புளி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சதுலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீசன் டைமில் உங்களுக்கு காய்கள் தரும். நெக்ஸ்ட் வருஷமும் காய்கள் தரும். உடனே காய்கள் வரும். நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம். மெயினாக டெரஸ் கார்டனில் வைக்கணும், நான் பழங்களை அறுத்து சாப்பிட ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வைக்கலாம். அவ்வளோ நல்லதுங்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பழம்லாம் எங்கேயும் பார்த்தாலும் விடாதீங்க, தயவுசெய்து வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பழத்தோட மகிமே ஒரு டாக்டர் தான் எங்களுக்கு சொன்னாங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. ஓகேங்களா, நீங்களும் இந்த பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ கிடைக்கும். இப்போ வந்து சீசன் டைம் தான். இந்த டைமில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு கூட இந்த செடி வாங்கிக்கலாம். உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட். ஓகேங்களா, உங்களுக்கு யாருக்குன்னா இந்த செடிகள் தேவைப்படுச்சுன்னா தாராளமான ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு எல்லாமே நாங்கள் க்ரோத் பண்ண பிளான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 இயராக பிளான்ட்டு க்ரோத் பண்ண பிளான். ஒரு வருஷமாக நாங்கள் செடிகளே நடவு செய்து அதை தொட்டி கவர் மாற்றி அதில் வளர்த்து இருக்குங்க. ஸ்டிக்கு கட்டி நீட்டாக வச்சுருக்குங்க. ஓகே, ஆனால் உங்களுக்கு யாருக்குன்னா ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கொடுக்காப்புளி இந்த மாதிரி பிளான் ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டு ஒரு 3 அடி to 4 அடியில் அவைலபிள் இருக்குது. புக் பண்ணிக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வரும், நிலத்தில் வரும். ஒட்டு செடினால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஈல்டிங். ஒரு சின்ன செடியில் நம்ம ஈல்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ருமானி மாம்பழங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆப்பிள் ருமானின்னு வாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மாதிரி உருண்டை ஷேப்பில் வரும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் பச்சையாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், மாம்பழம் பழுத்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு அற்புதமான ரகம். ஒரு சின்ன செடியிலே உங்களுக்கு காய்கள் தருங்க, அருமையாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா மெச்சூரான கிராஃப்டிங் பாருங்கள். ஒட்டு செடியை பார்த்துக்கலாம். நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி டு ஃப்ரூட்டிங். ஓகேங்களா, ரெடி டு ஈல்டிங் தரக்கூடிய ஒரு வெரைட்டி ஆசைப்பட்டீங்கன்னா நான் இப்போ காட்டக்கூடிய 3 ரகம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஈல்டிங்காக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி வச்சா உங்களுக்கு இதிலே காய்கள் வரும், இதிலே பூக்கள் வந்து இதிலே காய்க்கும். நீங்கள் ஒரு மொட்டை மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இன்ச் பாட்டு, இல்லைனா ஒரு 16 இன்ச் பாட்டு, இல்லைனா ஒரு 200 ட்ரம் இந்த மாதிரி ட்ரம்மில் வச்சா கூட இந்த மாதிரி ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் ஈஸியாக க்ரோத் ஆகி காய் காய்க்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன க்ரோ பேக் தான் இதில் காய்ச்சிருக்கு. பார்க்கலாம் எந்த அளவுக்கு எத்தனை காய்கள் வச்சுருக்குன்னு நீங்களே பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது எல்லாமே ருமானி தாங்க. 1-2 பிளான்ட் இல்லைங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பூ இருக்குதா இல்லையா, செடிகள்லாம் பெருசாக ஃப்ரெஷ்ஷாக அனுப்புங்க. பாருங்களா, கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். செம்மையாக அப்படியே கலரே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிகப்பு கலராக மாறும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ காய்கள். இங்கே பாருங்கள் பூ கொத்து கொத்தாக எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் காய்களை குட்டி குட்டியாக அது ஷேப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஷேப்பில் வரும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட் அந்த ரோஸ் கலர் சிகப்பு கலர் மாறி வரும். அந்த வெயில் கிளைமேட்டுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ருமானி ரகம். உங்களுக்கு யாருன்னா வேணும் ஆசைப்பட்டீங்க தாராளமாக புக் பண்ணி வைக்கலாங்க. பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக பூக்கள், அந்த பூக்களை பாருங்கள் சிகப்பு கலர் தண்டாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் இங்கே பிஞ்சுகள் இருக்குது, இங்கே இருக்குது. நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூவோடு அனுப்புவோம், காயோடு அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே இருக்கிற காயை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் பறிச்சிருவாங்க. பட் இருந்தாலும் இதுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு பிளான்ட் வரப்போகுது. பாருங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. பூ இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளானுக்கு பாருங்கள். இது பூக்கள் இல்லைனாலும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி பக்காவா இங்கே பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவாக இருக்கும். நீங்கள் பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காய்கள் வந்துடும். எல்லாம் ஒரு 6 மாதத்துலேயே உங்களுக்கு காய்கள் வரும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரகம் செடிகள் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு யாருன்னா ருமானி மாம்பழம் செடி தேவைப்படுச்சுன்னா தாராளமாக புக் பண்ணிக்கலாம். எல்லாமே பெஸ்ட் பிளான்ட்டுங்க. இங்கே பாருங்கள் இதெல்லாம் அப்படியே கிளை எத்தனை கிளை இருக்குது பாருங்கள், எத்தனை பிரான்ச்சஸ். சூப்பரான மெச்சூரான பிளான்ட்ஸ். இங்கே பாருங்கள் பக்காவாக இருக்குங்க. ஏன்னா நமக்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு ருமானி மாம்பழம்லாம் இப்போ காய்ச்சிருக்கும். காய்ச்சல் சாப்பிட்டுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்பிள் ருமானி வந்து பார்த்தீங்கன்னா ருமானி மேங்கோ நம்மளோட கேட்டலாகில் இருக்கும். செக் பண்ணி பார்த்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குடல் அவைலபிள் இருக்குது. வாங்க அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் எங்கள் மாமா தேடி பிடிச்சி இதில் மாங்காய் இருக்காது கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வந்துட்டாரு. இங்கே பாருங்கள் 2 மாங்காய் அப்படியே எவ்வளோ அழகாக தொங்குது பாருங்கள். அந்த கலரே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா சிகப்பு கலராக இருக்குது. நல்லா ஆப்பிள் ருமானி. ஓகே, ஏன்னா ஆப்பிள் மாதிரியே இருக்கும். நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஓகே, ஏன்னா விதை சின்னதாக இருக்குங்க, சதை அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து தாராளமாக இந்த ருமானி மேங்கெல்லாம் நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஏன்னா சின்ன செடியிலே காய்க்கக்கூடிய செடி வெரைட்டி நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான். ஓகேங்களா, வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த ரகம். ஓகே, ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட் உள்ள ரகம். பட் வந்து பார்த்தீங்கன்னா பழம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மஞ்சள் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் வந்து லைட்டு எல்லோ கலரில் வரும். பழத்தோட டேஸ்ட்டு எல்லாருமே அதிகமாக விரும்பி இந்த மாங்காய் பழம் வந்து மார்க்கெட்லேயாவது எங்கன்னா வாங்குவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மரத்துக்கு கொஞ்சம் காப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பார்த்தா நாங்கள் இருக்கிறத கரெக்டாக சொல்லுவேன். நிறைய பேர் நீங்கள் வச்சிருக்கலாம், நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த பையன் சொல்கிறது கரெக்டாக இருக்கா இல்லையானு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இமாம் பசந்தை பொறுத்த வரைக்கும் காப்பு கொஞ்சம் அதிகம், ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகம். எப்படி காப்பு கம்மி டேஸ்ட் அதிகம். இது எல்லாமே கிராஃப்டிங் பிளான்ட் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன செடியிலே உங்களுக்கு காய்கள் பூக்கள் எடுக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங் மெச்சூரான கிராஃப்டிங் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். சூப்பரான குவாலிட்டி தரமாக இருக்கும். பாருங்கள் பூக்கள் எடுத்திருக்கா அங்கே பாருங்கள். எங்கள் மாமா தேடி புள்ளி எடுத்துன்னு வராரு, காயோடு எடுத்துன்னு வருவார். இங்கே பாருங்கள் பூக்கள் பாருங்கள். அங்கே பாருங்கள் காயோடு எடுத்துன்னு வந்துட்டார். கரெக்டாக சொன்ன மாதிரி எடுத்துன்னு வந்துட்டார். இங்கே பாருங்கள் காய் எவ்வளோ அழகாக கொத்தாக வச்சுருக்குன்னு நீங்களே பார்க்கலாம். ஓகே, ஆனால் சூப்பராக இருக்குது. இமாம் பசந்தை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் வயசில் இது எல்லாமே இமாம் பசந்தாங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே துளுர் விட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பக்கெல்லாம் துளுர் வரணுங்க.
இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக் கலர் சிகப்பு கலர் துளிர் வந்தால் தான் இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா இமாம் பசந்த். கரு நீல கலரில் இருக்க துளிர்கள் எல்லாமே இங்கே பாருங்கள். இந்த செடி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பூக்கள் இல்லைன்னா கூட செடிக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது தம்பி எனக்கு பூவோட கொடுப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பூ இருக்கிற செடி அனுப்ப மாட்டேங்க. இப்போ எது பூ இருக்கிற செடியில் நல்லா இருந்தால் அனுப்புங்க. இல்லை மேக்ஸிமம் எது பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பிளான்ட் பிரான்ச்சு இதெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிரான்ச் விட்டு நல்லா இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இது பாருங்கள் இது பூக்கள் எடுத்து துளுரும் வச்சுருக்கு. இங்கே பாருங்கள் துளுர் எல்லாமே இது எல்லாமே இமாம் பசந்த் தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இமாம் பசந்தை பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்கள் இங்கே காய் வச்சுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா லென்த்தாக வரும் கொஞ்சம். இங்கே பாருங்கள் ஃப்ரூட் இருக்குது பாருங்கள் லென்த்தாக வரும். ஏன் இதெல்லாம் காட்டுன்னா இதெல்லாம் காய் 100% சீக்கிரமாக உங்களுக்கு காய்க்கக்கூடிய வெரைட்டி. அதனால் தாராளமாக நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள் ஒரு செடி எடுத்து வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கள் எடுத்துருக்கு. ஒரு சின்ன செடி தான் கொத்து கொத்தாக பூக்கள் எடுத்துருக்கு. இமாம் பசந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தாராளமாக புக் பண்ணி வைக்கலாம். தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இங்கே பாருங்கள் இதெல்லாம் துளுரை பாருங்கள். இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்கும் செடியை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி துளுராக இருக்க செடி நாங்கள் அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்னரில் பார்சல் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இலையெல்லாம் வாடி போயிடலாம் இல்லை சுருங்கி போயிடலாம். அதனால் எந்த பிளான்ட் பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து நாங்கள் நீட்டாக சேஃபாக பேக் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு இமாம் பசந்த் வேணால் நீங்கள் மொட்டை மாடியில் கூட வச்சுக்கலாம். ஒரு ட்ரம்லையோ இல்லை க்ரோ பேக்லையோ இல்லை ஒரு 20 இன்ச் பாட்லேயோ கூட வச்சு வளர்த்துக்கலாம். இமாம் பசந்த் யாருன்னா வேணும் ஆசைப்படி தாராளம் புக் பண்ணி வாங்கிக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துலேயே 2 டைம் காய்க்கக்கூடிய ஒரு மாம்பழம்னு பார்த்தீங்கன்னா இந்த காலப்பாடி மாம்பழம். இது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மரம் டேஸ்ட்டில் இனிப்பும் அப்படி சூப்பராக இருக்கும். அந்த ரகம் நாங்கள் இது பச்சை கலராகவே இருக்கும். சாம்பல் மாதிரி இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செடியாக வளருங்க புதர் டைப்பில் வரும். பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிளான்ட்டோட ஹைட் பாரு இருக்குது பாருங்கள். பூக்கள் எல்லாமே எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் எங்கள் மாமா வச்சுருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு பூக்களை வச்சுருக்குன்னு பாருங்கள். சூப்பராக எல்லா பிரான்ச்சஸு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவரை வச்சுருக்கு. ஓகே நல்லா பூக்கள் எடுத்துருக்கு. இது 1-2 பிளான்ட் இல்லைங்க நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா செடி நான் ஒரு வேளை நாங்கள் சப்போஸ் நாங்கள் பார்சல் அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் உங்களுக்கு கொட்டிடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்து இப்படி ஆடி வரும் பார்சலில் வண்டி வேணால் பூக்களை கூட கொட்டிடலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட்டை உங்களுக்கு அனுப்புங்க. பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் பூக்கள் இதுக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் பிரான்ச் இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் பாருங்கள் பூக்களோடு இருக்குது. தரமான பிளான்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. எல்லாமே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் இது பாருங்கள் எடுத்து வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்குது. செடியை வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து ஈல்டிங் தரக்கூடிய. ஏன் சொல்கிறேன்னா இதெல்லாம் மெச்சூரான கிராஃப்டிங்னு கொண்டு வந்தது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பூக்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே வந்து காய்களாக மாறும். இதில் எங்கன்னா காய்கள் இருக்குது நான் பார்க்குறேன். ஏன்னா பாருங்கள் ஒரு சின்ன பிஞ்சுகள்லாம் இங்கே எடுத்துருக்கு. அப்படியே பாருங்கள் கொத்து கொத்தாக பூக்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பாருங்கள். எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்குது. செடிகளும் நம்ம மெச்சூராக இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு தாராளமாக நமக்கு வாங்கணும். எல்லாமே தெரிஞ்சிருக்கோம். மீடியம் சைஸுமாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் இது குடிமாமா. இங்கே பாருங்கள் இந்த செடியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பாருங்கள். சின்ன சைஸாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் வர ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட் உங்களுக்காக காத்திருக்கு. காலப்பாடி உங்களுக்கு யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணி வாங்கிக்கலாம். தரமான பிளான்ஸ் உங்களுக்கு காத்திருக்கு. ஓகேங்களா காலப்பாடி மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம். தாராளமாக இருக்குங்க. பாருங்கள் காய் வச்சுருக்கு பாருங்கள். கீழே விழுந்துருச்சு ஒட்டவனே விழுந்துருச்சுங்க காய். இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் மாமா 2 கண்டுபிடிச்சி எடுத்து வந்துட்டார். இங்கே பாருங்கள் அந்த கொனையில் மட்டும் பாருங்கள் கூர்மையாக இருக்கும். கொனையில் மட்டும் கூர்மையாக. இதுதான் பார்த்தீங்கன்னா காலப்பாடி ரகம். இலையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக சின்ன லீஃபாக வரும். ஓகே ஆனால் சின்னதாக அகலம் வந்து கம்மியாக லென்த்தாக வரும். ஓகே ஆனால் இங்கே இருக்குது பாருங்கள் இது பச்சை புது லீஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுதான் பார்த்தீங்கன்னா காலப்பாடி ரகம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக புக் பண்ணி வைக்காங்க. வருஷத்தில் 2 டைம் காய்க்கும். ஒரு குட்டை மரத்துலேயே காய்க்கும். சின்ன செடியிலே காய்க்கும். ஓகே ஆனால் அதுதான் தரமான வெரைட்டி காலப்பாடி. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி செரி ஸ்வீட்டிங். ஓகே ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பார்படா செரின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலான பார்படா செரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஆனால் நான் காட்டுற வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டாகவே இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாம் சாப்பிட்டது இல்லைங்க. நிறைய கஸ்டமர் ஒரு வீட்லேயும் பழங்கள் வச்சு நிறைய பேர் சாப்பிட்ருக்காங்க. ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே ஏன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு புளிப்பாக தான் இருக்கும். ஆனால் இது ஸ்வீட்டு இது வெரைட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்துல வச்சுக்கலாம். சின்ன க்ரோ பேக்லேயே உங்களுக்கு காய்கள் கொத்து வரக்கூடியது. ஓகேங்களா இது எப்படி தம்பி காய் வர வைக்குது. என்கிட்ட வந்து பெரிய செடியாக இருக்குது. ஒன்றுமே காய் வரலாம் இதே ப்ரூனிங் பண்ணி விடணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி விடணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெம்மு பார்த்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச்சஸ் எல்லாமே நல்லா ப்ரூனிங் பண்ணி விட்டிங்கன்னா போதும். நல்லா குடும்பாக அதில் பூக்கள் எடுத்து ஃபஸ்ட்டு 1 டைம் 2 டைம் பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்து கொட்டிடும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் டைம் தான் உங்களுக்கு வந்து காய்கள் வைக்க ஆரம்பிக்கும். இந்த ஊட்டி செரி ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்திருக்கு. எல்லாமே பெஸ்ட்டான பிளான்ட்டுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பரான பிளான்ட்ஸுங்க. தரமான குவாலிட்டியில் உங்களுக்காக அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு யாரும் அந்த பழச்செடிகள் தேவை ஆசைப்படியா தாராளமாக புக் பண்ணி வைக்கலாம். மொட்டை மாடியில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம். செரி பழத்தில் ஸ்வீட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ரகங்களாக இருக்கும். ஓகேனா நீங்கள் வந்து செடார் பை செரி வாங்கிக்கலாம். இல்லை சவர்னா செரி வாங்கிக்கலாம். மணிலா டென்னி செரி வாங்கிக்கலாம்.
அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த வெரைட்டி ஒரு செடி. ஓகேங்களா, நிறைய பேர் செடி பழம் தக்காளி பழம் மாதிரி இருக்கும் தம்பி, அது நம்ம ஊரில் காய்க்குமானா தாராளமாக ஈஸியாக காய்க்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 6 months 1 year நல்லாவே ஈல்டு தரும். ஓகே, உங்களுக்கு யாருன்னா வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நியூவான ஸ்டாக் வந்திருக்கு, வேணும் மக்களும் புக் பண்ணி வைக்காங்க. வாங்க அடுத்தது பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷனோட சந்திக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்னென்ன செடிகள் எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது, என்னென்ன செடிகள் புதுசாக வந்துருக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு யாருக்குன்னா இந்த வீடியோவில் பார்த்த செடிகள் யாருன்னா தேவைப்பட்டுச்சுன்னா தாராளமாக புக் பண்ணி வைக்கலாம். இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருன்னா வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. சூப்பராக அடுத்த வீடியோவில் கிவ்அவே வீடியோலாம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய செடிகள் எல்லாமே கிவ்அவேங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணியிருக்கணும், உங்களை 4-5 பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, டேக் பண்ணியிருக்கணும் இன்ஸ்டாகிராமில். இந்த மாதிரி பண்ணியிருந்தாவே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய செடிகள் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ டால், பை பை. அடுத்தடுத்து ஏன்னா இது இந்த நான் சொல்கிற கிவ்அவே உங்களுக்கு யாருன்னா பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, தேங்க்யூ டால், பை பை.